ம் அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு பலியிட்டான். தொடர்ந்து வாசிங்க. சுகந்த வாசனையாக. அப்போ இந்த சுத்தமானது எதுக்கு பிடிக்க சொன்னாருன்னா, அசுத்தமானது வரும், அதை தள்ளாத, ஏற்றுக்கொள், அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் சுத்தமானது 7 உள்ள இருக்கணும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த சுத்தமானது பலியாக வேண்டியது, இந்த சுத்தமானது சுகந்த வாசனை நுகரப்பட வேண்டியது. இந்த சுத்தமானது இருந்தால் தான் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுவார். இந்த சுத்தமானதனுடைய உடன்படிக்கை நிமித்தமாகத்தான் இன்னை வரைக்கும் பூமி அழியாமல் இருக்கிறது. அந்த இடத்துல சுகந்த வாசனையை நுகர்ந்து கர்த்தர் நோவாவோடு கூட உடன்படிக்கை பண்ணி, அப்படிதானே இருக்குது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இதுக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவர் சுகந்த வாசனையை நுகர்ந்தது. அவர் சுகந்த வாசனையை நுகர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, அது சுத்தமான பலி. அந்த சுத்தமான பலி செலுத்ததுக்கு காரணம் என்னன்னா, நோவா சுத்தமானதை பிடிச்சது. அப்போ பேழைக்குள்ள வர்றது எல்லாம் வரும், எதையும் தள்ளக்கூடாது, எதையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அதனால அது அசுத்தமாவே உள்ள இருக்கணும்னு அர்த்தம் அல்ல. அதை சுத்தமாய் மாற்ற வேண்டியது பேழையினுடைய வேலை. உள்ளுக்குள்ள சுத்தமானது 7 ஜோடு இருக்கணும். இதோடைய பலிதான் சுகந்த வாசனை. இந்த சுகந்த வாசனை தான் கர்த்தரிடத்திலிருந்து உடன்படிக்கை. அதுதான் உங்கள் அழிவை காப்பாற்றும். ஆண்டவர் சொன்னார்ல, 10 நீதிமானின் நிமித்தம் நான் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை. சுத்தமான உள்ளுக்குள் இருக்கக்கூடியதான கர்த்தருக்கு பிரியமானவர்கள் நிமித்தம் இந்த பேழை அழிக்கப்படுவதில்லை. இதுதான் கர்த்தர் சொல்றது. இன்னைக்கு சுத்தமா அது இப்ப இவ்வளவு நேரம் கேட்டோன்னே அப்ப அசுத்தமானது அப்படியே இருக்கணுமா? இல்ல, அதை சுத்தமா மாத்திர வேலை நம்மளுது. ஆனா அசுத்தமானதை தள்ளக்கூடாது, அதை சுத்தமா மாற்றணும். சபை சொல்லி கொடுக்கணும். சபை என்பது தன்னிடத்தில் வந்தவர்களை வெளியே தள்ளுவதல்ல, தன்னிடத்தில் வந்தவர்களை கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவது. எஸ்தரை கொண்டு வந்தா இது இது லாக்கிப்படாது, அப்படி அல்ல, ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவது. கர்த்தர் உங்க கையில ஒரு களிமண்ணை கொடுத்திருக்கிறார்னா அதை ராஜாவுக்கு ஏற்ற பாத்திரமாய் மாற்றுவது. இன்னைக்கு சபை எப்படிப்பட்ட இடமா இருக்குதுன்னா, ஒண்ணு அசுத்தமானதை வெளியே தள்ளு.